ஆனவர்களே, நம்ம தேவனுடைய கோபத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கோம். இப்படித்தானங்க தேவனுடைய கோபம் வானத்திலிருந்து அக்னியா இறங்கும், அது பட்சித்தது அப்படிலாம் என்னென்னமோ பார்க்குறோம். உண்மையிலேங்க புதிய ஏற்பாட்டில் யாருக்கு தேவ கோபம் வெளிப்படுதுன்னு போட்டிருக்கு. நீங்கள் ரோமர் 1:18 பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை அடக்கி வைக்கிறவர்கள் மேலே தேவ கோபம் வெளிப்படுமாங்க. அப்போ சத்தியத்தை யாருங்க அடக்கி வைக்கிறா? சத்தியம்னா என்னங்க? சத்தியம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேதத்தின் அடிப்படையில் ஒரு மனுஷன் பாதாளத்துக்கு போகிறான் பார்த்தீங்களா, அவனை தடை பண்ணி அவனுக்கு விடுதலை கொடுத்து அவன் பரலோக ஜீவனுடைய ஜீவ பாதையில் நடத்துவதற்கு ஒருத்தவங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அதை அடக்கி வைக்கக்கூடாதுங்க. அதை அவங்களுக்கு சொல்லணும். அந்த பாதை என்ன பாதைன்னு கேட்டிங்கன்னா, இயேசுதாங்க. அவர் இந்த மனுஷ குலத்துக்காக செய்து முடித்த காரியங்களை சிலுவையில் அவர் சொல்லல, பாவ சாப வியாதி மரணம் தரித்திரம் இதெல்லாம் செய்து முடிச்சிடார், அதெல்லாம் சிலுவையில் செய்து முடிச்சிட்டார் அப்படிங்கிறத சொல்லணுங்க. அதோடு கூட இந்த பூமியில் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வைத்திருக்கார் அப்படிங்கிற ஒரு காரியமும் இருக்குங்க. இது நம்ம எல்லாருக்கும் ஓரளவு தெரியும். தெரிஞ்சதை என்ன தெரியுமா செய்யணும்? மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணுங்க. அப்படி சொல்லாத போது, அப்படி செய்யாத போது நிச்சயமாக சொல்லுங்க, பைபிளில் சொல்லப்பட்டபடி தேவ கோபம் அவர்கள் மேல் வருங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.